Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. தோண்ட தோண்ட பெண் சடலங்கள் சீரழித்து கோயில் நிலத்தில் புதைத்த பயங்கரம். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் கோயில் அருகில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் தக்ஷிண கன்னடா மாவட்டத்தில் தர்மஸ்தலாவில் புகழ்பெற்ற மஞ்சுநாத சுவாமி கோயில் உள்ளது. இக்கோயிலின் முன்னாள் ஊழியர் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் ஜூலை 4ஆம் தேதி முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். அதில் 1998 முதல் 2014ஆம் ஆண்டு வரை தர்மஸ்தலாவில் பல பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சந்தேகம் இருக்கிறது. பெண்களின் அந்த உடல்களை ரகசியமாக அகற்றுமாறு என்னை கோயில் மேற்பார்வையாளர்கள் வற்புறுத்தியுள்ளனர். இந்த உடல்களை நேத்ரவாதி ஆற்றின்கரை அருகே புதைத்தேன். பலியான பெண்களில் சிலர் மைனர் பெண்கள். பலர் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டு பள்ளி சீருடை பையுடன் புதைக்கப்பட்டுள்ளனர். மற்றொரு பெண்ணின் முகம் அமிலத்தால் எரிக்கப்பட்டு இருந்தது. சிலர் உடல்களை தகனம் செய்ய வற்புறுத்தப்பட்டேன். முழு விவரங்களை நான் வெளியிட தயாராக இருக்கிறேன். ஆனால் எனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு தேவை. இந்த விவகாரத்தில் எனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. எனக்கு பாதுகாப்பு அளிக்கும் பட்சத்தில் விரிவான தகவல்களை வெளியிடுவேன். பெங்களூருவை சார்ந்த சட்டத்தரணிகள் OSV கவுடா மற்றும் சச்சின் தேஷ்பாண்டே ஆகியோர் உதவியுடன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கோயில் மாஜி ஊழியரின் புகார் என்பதால் தர்மஸ்தலாவில் இது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முறைப்பாட்டின் அடிப்படையில் தென்கனடா காவல்துறையினர் நீதிமன்ற அனுமதி பெற்று நேத்ராவதி ஆற்றின் அருகே சடலங்களை தோண்டி எடுத்து விசாரணை நடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பல பெண்கள் சடலங்கள் ஆடைகளின்றி நிர்வாணமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பதும் உறுதியாகியுள்ளது. இந்த பெண்களை பலாத்காரம் செய்து கொன்று குவைத்த கொடூரன்கள் யார் என்ற விவரம் இன்னமும் தெரியவில்லை. இது பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பீமா கொடுத்த வாக்குமூலம் வெளிவந்து மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து கர்நாடகாவை சேர்ந்த 63 வயதான சுஜாதா என்பவர் தனது மகளும் அந்த கோவிலில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் உடலை மீட்டு தருமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் கடந்த 2003ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த தனது மகளான அனன்யா அவர்களது நண்பர்களுடன் தர்மஸ்தலா கோவிலுக்கு சென்றபோது காணாமல் போனதாகவும், இதனை அறிந்து கோவிலுக்கு சென்று தான் கேட்டபொழுது அங்கிருந்த ஒருவர் உங்கள் மகளை கோவில் நிர்வாகிகள் சிலர் கடத்தி சென்றதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து போலீசில் புகார் அளிக்க சென்றபோது புகாரை ஏற்க மறுத்து தன்னை அவதூறாக பேசி அனுப்பியதாகவும், மேலும் மீண்டும் கோவிலுக்கு சென்ற தன்னை சிலர் மகளை பற்றி தகவல் தெரியும் என கூறி அழைத்து சென்று தாக்கியதில் தான் கோமாவில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கோமாவில் இருந்து மீண்டு மகளை பற்றி கவலையில் இருந்தபோதுதான் இந்த வழக்கு தனக்கு தெரிய வந்ததாகவும், எனவே எனது மகளின் உடலை மீட்டுக் கொடுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல கர்நாடகாவின் பெல்தங்கடி பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுமி சௌஜன்யா. இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி கல்லூரிக்கு சென்று வெகு நேரம் ஆகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் பதற்றம் அடைந்த பெற்றோர்கள் சௌஜன்யாவை கண்டுபிடித்து தருமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மறுநாள் தர்மஸ்தலா கோவிலுக்கு அருகில் அரை நிர்வாணமாக சௌஜன்யாவின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மக்களால் கவனிக்கப்பட்டு போராட்டங்கள் வெடித்த நிலையில் போலீசால் தர்மஸ்தலாவில் யாசகம் கேட்டு சுற்றித் திரியும் சந்தோஷ் என்பவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆனால் இந்த கொலையை சந்தோஷ் தான் செய்தார் என்பதற்கு போலீசால் போதிய ஆதாரங்கள் கொடுக்கப்படாத நிலையில் அவர் குற்றவாளி இல்லை என தீர்ப்பளிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை சௌஜன்யா வழக்கில் குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை.
இந்நிலையில்தான் பீமா அளித்த வாக்குமூலத்தில் தான் 2012ஆம் ஆண்டு விடுப்பு எடுத்து சொந்த ஊருக்கு சென்றபோது அக்டோபர் 9ஆம் தேதி தனக்கு போன் செய்த மர்ம நபர்கள் உடலை புதைக்க வேண்டும் என்று கூறியதாகவும் தான் வீட்டில் இருக்கிறேன் என கூறியவுடன் போனை வைத்தனர் என்றும் பிறகு விடுமுறை முடிந்து தர்மஸ்தலாவிற்கு வந்தபொழுது சௌஜன்யா வழக்கு குறித்து தான் தெரிந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இவர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண்களில் ஒருவராக சௌஜன்யா இருக்கக்கூடும் என்ற கேள்வி தற்போது மக்களிடையே எழுந்துள்ளது. இதனிடையே பீமாவிற்கு சௌஜன்யா வழக்கின் போதே தனது மனசாட்சி உறுத்திய நிலையில் 2014ஆம் ஆண்டு கோவிலுக்கு குடும்பத்துடன் வந்த அவரது உறவுக்கார சிறுமி ஒருவர் தொலைந்து போனதை அடுத்து அந்த மர்ம நபர்களால் அந்த சிறுமியின் உடல் பீமாவிடம் புதைக்க கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பீமா அந்த உடலை புதைக்கும் பொழுது ஆதாரங்களாக புகைப்படத்தையும் வீடியோக்களையும் எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக உறவை விட்டு தப்பித்து சென்றுள்ளார். பணியை விட்டு பீமா சென்ற நிலையில் அந்த மர்ம நபர்கள் பல முறை பீமாவிற்கு போன் செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதுகுறித்து தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அரசு வழக்கறிஞர் பாலின், பீமா கொடுத்த வாக்குமூலத்தில் சில குறிப்பிட்ட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தும் நடந்த சம்பவத்திற்கான போதிய ஆதாரங்கள் வழங்கப்பட்டு இருந்தும் 15 நாட்களுக்கு மேலாக போலீஸ் தரப்பில் இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை அறிந்து வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வழக்கை விசாரிக்க தனிப்படை அமைக்குமாறு அரசாங்கத்திடம் கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த வழக்கில் சௌஜன்யா, அனன்யா, வேதவள்ளி போன்ற பல பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதாவது கணவனுடைய அனுமதியோடவே அவங்க இங்கேருந்து போய் தான் அங்கே இருக்கிற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. டூப்ளிகேட்டாக ஒரு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அங்கே இருக்கிற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அந்த மனிதரோட சேர்ந்து இவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவமனையும் கட்டுறாங்க, மருத்துவமனையை நிர்வாகம் பண்ணுறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து மயக்கத்தில் வந்து ஆடிச்சிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டும் கூட வந்து உதவி பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த நிமிஷாவுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கும்போது அவர் கண்விழிச்சு தான் சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து கேட்டினா அந்த இடத்துல வந்து ஒரு கொலை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்படுது. கொலை செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொலை செய்து அவரை துண்டு துண்டாக வெட்டி ஏதோ அப்போது இது வந்து எப்படின்னு வந்து பரபரப்பாகிடுச்சு. வந்து இதுதான் முதல் முறை ஏமனில் இப்படியான வந்து ஒரு இந்தியருக்கு வந்து தண்டனை வழங்குறதுன்றது முதல் முறை தான். இப்போதைக்கு அந்த தண்டனை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதாவது என்னென்னா, அந்த யார் கொலை செய்யப்பட்டாரோ அவருடைய உறவினர்கள் மனது வைத்தா அவங்களுக்கு பிளட் மணின்னு ஒன்று சொல்லுவாங்க. பிளட் மணி ரத்த பணம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கேரளாவில் இருக்கிற சில முஸ்லீம் அமைப்புகள் தலைவர்கள் தான் வந்து இதுக்கான வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறாங்க. இது கூட அஃபிஷியலாக சொல்ல முடியாது. இதெல்லாம் அதனால தான் ஃபோன் கால்ன்றதை சொல்கிறாங்க. அஃபிஷியலாக பண்ணாமல் ஒரு ஃபோன் கால் மூலமாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து யார் வந்து இவங்க தொடர்பு கொண்டாங்க, அந்த அதிகார மையம் யார், சவுதியில் இருக்கிற அந்த அதிகார மையம் யார், அவங்களுக்கும் ஏமன் நாட்டில் இருக்கிற அந்த தொடர்பு என்ன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, அரசு கேட்டுக்கொண்டதன் பேரில் வந்து இதை நிறுத்தி வைக்கல. அரசே சொல்லி கேட்காம ஒரு தனி மனிதர் ஒரு அமைப்போட இதுல தனி மனிதர்னு இல்லை சார். இங்கே அதுதான் இங்கே சிக்கலே. நம்ம நாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் யார் ஆக்சுவலி? அவர் ஒரு தேசிய முஸ்லீமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடுமையான சட்டங்கள் இருக்குதுன்றது வேற விஷயம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா கொலை செய்தவங்க விடுவிக்கப்படலான்னு ஒன்று அங்கே இருக்குது. பிளட் மணின்னு அது வீக்காக தானே இருக்குது. வீக் அதுதான் சொல்கிறேன். வீக் சொன்னேன். இப்போ பலரும் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், கொலை செய்த பிறகு இவங்க தப்பிக்கிறதுக்காக அவனை வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வெட்டி ட்ரைனேஜ்லாம் போட்டிருக்காங்கல்ல, அப்போ அது வந்து கடுமையான தண்டனை.